சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். அதான் என்னோட நெட் கனெக்ட் ஆகல, அதனால தான். ஸோ ஃபர்ஸ்ட் நெட் வரல அப்படின்னா கொஞ்சம் எப்பவுமே சரி, இப்போ மட்டும் கிடையாது, அப்கமிங் டேஸ்ல ஏதாவது ஒரு லைவ் கிளாஸ் வந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் நெட் கனெக்ட் ஆகாம என்னோட வாய்ஸ் கேட்கல அப்படின்னா மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 5 மினிட்ஸ் லெஃப்ட் ஆயிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்கா கிளாஸஸ் வந்து கனெக்ட் ஆயிடும். சப்போஸ் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இல்லைன்னா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? அப்ப சப்போஸ் நான் லெஃப்ட் ஆகிற மாதிரி இருந்தா ஒரு 5 நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணுங்க, திரும்ப நான் ரீஸ்டார்ட் ஆயிடுவேன். அதுக்காக நீங்க பதற வேண்டாம். மெசேஜ் பண்ணணும்னா இங்க 50 பேர் இருக்கீங்க, 50 பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அது வந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் எனக்கு ஃபோனுக்கு ஒரு 2 செகண்ட் கேப் விட்டு அடுத்து ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். சரியா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நான் இப்ப ஸ்கிரீன்ல பிரசென்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதே பேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்க எல்லாரையும் நான் கிரீன் கலர்ல ஒரு சைன் பண்ண சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதனா இந்த பார்ட்ல இங்க நான் உங்களுக்கு கிரீன் கலர் சைன் பண்ணிருப்பேன். அந்த தேங்க்யூன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரேயர் பண்றதுக்காக தான் உட்காந்துருந்தோம். பட் ஓகே, இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு பண்ணணும் அப்படின்றதுக்குள்ள அதனால தான் ரிலாக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ எல்லாருமே கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரீசன், வாட் யூ வாண்ட். ஃபர்ஸ்ட் என்ன வேணும், நோக்கமே இல்லாம நான் இந்த எக்ஸாம் எழுத போறேன் அந்த எக்ஸாம் இல்லாம ஏதோ ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் இருக்க பிடிங்க, அதுதான் உங்களுடைய வாட். அடுத்து ஒய்னா என்ன ரீசன். 2 ரீசன்ல ஃபர்ஸ்ட் ரீசன் உங்களோட ஃபேமிலி இல்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக பண்றது. ரெண்டாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக உங்களுக்கு இந்த ஜாப் வேணும். இந்த ஒய்ல நீங்க 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மேல தேங்க்யூன்ற இருக்கிறதுல உங்களோட ஆள்காட்டி விரலை வச்சுட்டு அப்ப கீழே என்ன பண்ணுங்க, உங்க தமிழ்ல கையெழுத்து போட்டீங்கன்னா உள்ள அந்த இடத்துல உள்ளங்கையை வைங்க. இந்த இடத்துல உள்ளங்கையை வச்சுட்டு இந்த இடத்துல நீங்க உங்களுடைய உள்ளங்கைகளை வைங்க. உங்களோட ஃபிங்கர்ஸ் அது மேல வைங்க. வச்சுட்டு க்ளோஸ் யூர் ஐஸ், டேக் அ லாங் பிரீத். நல்லா மூச்சை இழுத்து மூச்சு வெளில விடுங்க. ஓகேயா? ஜஸ்ட் ட்ரீம் பண்ணுங்க, நீங்க ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல நிக்கிறீங்க. அந்த பிளேஸ்ல நிற்கும் போது நிறைய டிராபிக்கா இருக்கு. நிறைய டிராபிக்னா யாராவது ஆளுங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, பைக் போகுது, எல்லாம் போகுது. பட் அந்த இடத்துல நீங்க நிற்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. எப்பவுமே டிராபிக் நடுவில் வந்து நம்ம ரொம்ப டென்ஷனா இருப்போம். பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, ஃபேஸ் ஸ்மைலா இருக்கு, ரொம்ப ஹாப்பி இருக்கு, உடம்பு முழுக்க அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, முன்னாடி கண்ணை திறந்து பாக்குறீங்க. முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட போட்டோ இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் போட்டோ கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூலே உங்க முன்னாடி இருக்கு. ஒரு அரசு பள்ளி இருக்கு. ஸோ அந்த பள்ளிக்குள்ள நீங்க உள்ள என்டர் ஆகுறீங்க. உள்ள எல்லா குட்டி குட்டி பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா உங்களை பார்த்து விஷ் பண்ணிட்டு, புது டீச்சர் வந்துட்டாங்க இல்ல புது சார் வந்துட்டாங்க, உங்களை பார்த்து விஷ் பண்றாங்க. குட் மார்னிங் டீச்சர், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்றாங்க உங்களை பார்த்து. நீங்களும் தலையாடிட்டு குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் சொல்லிக்கிட்டே சிரிச்சுட்டே என்ன பண்றீங்கன்னா நீங்க உள்ள போயிட்டே வரீங்க. நேரா நீங்க ஆஃபீஸ் ரூம் போறீங்க. ஆஃபீஸ் ரூம்ல உள்ள பியூன் உங்களை பார்த்து குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு சொல்லி விஷ் பண்றாங்க. நீங்களும் உங்களுக்கு ஒரு ஸ்மைலோட சேர்த்து ஒரு ஹாப்பி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. உள்ள போறீங்க, லெட்ஜர் இருக்கு. அதுல கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டும் சைன் பண்ற லெட்ஜர் இருக்கு. அதுக்கும் மேல டெம்பரரி டீச்சர்ஸ், இந்த ஸ்கூல்ல டெம்பரரியா வேலை பாக்குறவங்க அட்டெண்டன்ஸும் அது மேல இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த டெம்பரரி அட்டெண்டன்ஸ் உங்க கையால எடுக்கிறீங்க. எடுத்து உங்களுடைய அந்த நோட்டுக்கு லெஃப்ட் சைட்ல வைக்கிறீங்க. லெஃப்ட்ல வச்சுட்டு உங்களோட ரைட் சைட்ல இப்ப யார் இருக்கான்னா பெர்மனன்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டும் சைன் பண்ற அந்த லெட்ஜர் இருக்கு. அதை நீங்க ஓபன் பண்றீங்க. அதுல போட்டிருக்காங்க சோ அரசு பள்ளியில அந்த பிடி அசிஸ்டன்ட் ஒவ்வொரு நேம், ஒவ்வொரு பேரோட பேரு, அவங்களோட குவாலிபிகேஷன் சிலரோட பேர் வரிசையா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியரோட பேர் இருக்கு, அவங்களுடைய கிரேட் இருக்கு. அப்படியே வரிசையா பார்த்துட்டே வரீங்க. ஒவ்வொரு டீச்சரோட பேரா வருது. அப்படியே வரிசையா பாத்தீங்கன்னா கடைசி ஒரு பர்டிகுலர் நம்பர்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். 21 இல்ல 23 இருக்கு. அந்த நம்பர்ல அதுக்கு நேரா பாத்தீங்கன்னா உங்களோட பேர் இருக்கு. உங்க பேருக்கு நேரா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய பேக்ல இருந்து ஒரு ரெட் கலர் பென் எடுத்து என்ன பண்றீங்கன்னா பென் எடுக்கிறீங்க. உங்களோட ஃப்ரண்ட் ஜிப்ல இல்ல பாக்கெட்ல வந்து பாக்கெட்ல எடுக்கிறீங்க. எடுத்து அந்த பெண்ணை ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ணிட்டு அந்த பெண்ணோட மூடிய உங்களுடைய இடது கையில வச்சுக்கிறீங்க. வலது கையில அந்த பெண்ணை வச்சிருக்கீங்க. நோட்டை ஓபன் பண்ணி அந்த இடத்துல சைன் பண்ணும்போது ஒரு நிமிஷம் உங்க கடவுளோட பேரை, இன்னைக்கு மட்டும் கிடையாது என்னைக்கு டே சைன் பண்ணாலும் உங்களோட கடவுளோட பேரை சொல்லிட்டு தான் பண்ணணும். ஓம் நம சிவாய இல்ல ஓம் சரவண பவ இல்லைனா ஜீசஸோட நேம் இல்ல லார்டு, உங்களுடைய கடவுளோட பேர், அல்லாவோட பேரை சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்றீங்க அங்க கையெழுத்து போடுறீங்க தமிழ்ல. அந்த நாள் வர்றதுக்காக என்ன பண்றீங்க, இப்படி போராடி அந்த நிமிஷம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் கொடுக்குறீங்க. கடவுள் கிட்ட தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட மூடி அந்த பெண்ணை எங்க இருந்து எடுத்தீங்களோ அங்கேயே வச்சுட்டு மனசார கடவுள்கிட்ட நன்றி சொல்ல போறீங்க. தேங்க்யூ, 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 தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ காட், என்ன இவ்வளவு தூரம் வழி நடத்தி இன்னும் ஒரு அழகான பாதைக்குள்ள கொண்டு வந்து எனக்கு ஒரு சமூக பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. இந்த பொறுப்பை நான் நல்லபடியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா மூச்சை உள்ள எடுத்து வெளில விடுங்க. ஓப்பன் யுவர் ஐஸ், ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் கொடுங்க. முடிஞ்சா இந்த இடத்துல இருந்து எழுந்து போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்க முடியும்னா குடிங்க. பக்கத்துல வாட்டர் பாட்டில் வச்சுனா தண்ணி குடிங்க. சோ இந்த ப்ரேயரை டெய்லியும் பண்ணணும். உங்களோட நோட்ல ஒவ்வொரு டே 1னா இதை எடுக்கணும், டே 2க்கு இது மாதிரி எழுதுங்க, டே 3க்கு இது மாதிரி 100 டைம்ஸ் இதே மாதிரி ட்ரையாங்கிள் போட போறீங்க, ப்ரேயர் பண்ண போறீங்க. சரியா? அப்ப என்ன ஆகும், இந்த டே 1ல நாங்க ஒரு ப்ரேயர் பண்ணிட்டீங்க. இந்த ப்ரேயர் உங்களுக்கு எல்லா நாளும் பண்ணணும். நான் எல்லா நாளும் சொல்லிட்டே இருக்க மாட்டேன், உங்களோட நோட்ல நீங்க எழுதிக்கணும். ஓகேவா? ஓகேங்கிறவங்க தம்ஸ் அப் கொடுங்க. ஹார்ட் பிரஸ் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணிடலாமா? இந்த ப்ரேயர் பண்ணும்போது ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்துச்சா?
இந்த பொறுப்பை கடவுள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இப்ப படிக்கிற நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, என்ன நீ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆக்கி விட்டுரு, நான் படிக்கிற வேலையை பாக்குறேன், எனக்கு அந்த பொறுப்பு, என்ன ஃபேமிலியில இரிட்டேட் பண்றாங்க, என்ன வந்து அவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டத்துல இன்னும் நான் பேச மாட்டேன், இனிமே நான் படிக்கிற வேலையை மட்டும் பார்க்க போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஆல். ஸோ இன்னைக்கு கிளாஸோட ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் செஷனா இப்போ நீங்க பார்க்க போறதுன்னா, இங்க எல்லாருக்கிட்டையுமே ஹேபிட் ட்ராக்கர் இருக்கும். இல்ல அப்படின்னா திரும்ப ஒரு டெலிகிராம்ல நான் திரும்ப போஸ்ட் பண்றேன். உங்களுடைய ஹேபிட் ட்ராக்கரை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த பர்சன் வச்சிருக்கீங்க, ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அதுல ஓகே, ஸோ இப்போ இந்த 100 days சேலஞ்சில் ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆனுவல் பிளான் இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக சிலபஸ் கொடுத்துருப்பேன். இந்த சிலபஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த சிலபஸ்ல எல்லாருக்கிட்டையும் சிலபஸ் இருக்கும். சிலபஸ் இருக்கா? தம்ஸ் அப் கொடுங்க. எடுத்துட்டு வந்தீங்களா சிலபஸ்? அதாவது பிரிண்ட் அவுட் எடுக்காம வச்சிருக்கீங்கன்னா இன்னைக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. பிரிண்ட் அவுட் கண்டிப்பா வச்சு நோட்ல நான் எழுதிக்கிறேங்கிற கதெல்லாம் வேண்டாம், சரியா? ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல நம்ம வந்து யூனிட் 1ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ யூனிட் 1 எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் இருந்து ஆரம்பிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அங்கங்க நம்ம வந்து அல்ஜிப்ரா, காம்ப்ளெக்ஸ், ரியல்லாம் வந்து கொஞ்சம் அப்பப்போ நம்ம வந்து ஷார்ட் டர்ம் கோர்ஸ் மாதிரி போடுவோம். அப்ப கத்துக்கோங்க, அப்புறமா நம்ம புக் எடுத்து படிக்கும் போது ஈஸியா ஒரு 4 நாள்ல படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ யூஜிடிஆரோட சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரில ஒரே ஒரு நிமிஷம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேட்ரிக்ஸ் தியரி. ஸோ மேட்ரிக்ஸ் தியரி அப்படின்னு சொன்னோன்னே உங்களோட மைண்ட் செட்ல என்னென்ன வார்த்தைகள் வேணாலும் வரலாம். ஃபர்ஸ்ட் என்ன, இதுல நிறைய டாபிக் இருக்கு. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4 டாபிக் சேர்ந்தது தான் யூனிட் 1. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு கிளியர் ஃபர்ஸ்ட் பார்ட் நான் போட்டிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, தியரி ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க, இந்த பேராகிராஃப் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பேராகிராஃப் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். அப்போ இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் யூனிட். அதே செகண்ட் அதுக்குள்ளே யூனிட்குள்ளே சப்டிவிஷன் இருக்கு அப்படின்னா இது பேரு மேட்ரிக்ஸ் தியரி. அதுக்கப்புறம் அதுக்கும் கீழே இருக்கு இல்லையா, அது நம்பர் தியரின்னு சொல்லுவாங்க. இது நம்பர் தியரி. இதே இந்த டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரின்னு சொல்லுவோம். ஃபோர்த்தா இருக்கு இல்லையா ஒரு பார்ட், இந்த ஃபோர்த் பார்ட். அப்ப நாங்க 4 பேப்பர் வந்து சேர்ந்ததுதான் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட். நீங்க பிஎஸ்சி மேக்ஸ்ல படிச்ச 4 சப்ஜெக்டோட சேர்த்து தான் ஒரு யூனிட்குள்ள வச்சிருக்காங்க. அப்ப 4த்தையும் எப்படிமா முடிக்க முடியும் அப்படின்னா, இதுக்கு நம்ம ஸ்டடி பிளான் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு யூனிட்டையும் நம்ம எத்தனை ஹவர்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் போட்டிருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூனிட் 1க்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 days கொடுத்துருக்கோம். இந்த 8 நாள்ல படிச்சிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்ப நான் என்ன இப்போ இந்த தியரி ஆஃப் மேட்ரிசஸ்க்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன், தியரி ஆஃப் மேட்ரிசஸ் எடுத்து இருப்போம். அதுக்கப்புறம் தியரி ஆஃப் நம்பர்ஸ், அப்புறம் ட்ரிக்னாமெட்ரி, அப்புறம் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் லாஸ்டா தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏன்னா நீங்க பேசிக் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, பட் ஆனா 10th 12th புக்லயே இருக்கு. அந்த 10th 12th புக்லாம் படிக்க வைக்கிறதா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். அதனால நான் ஃபர்ஸ்ட் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் நான் எடுக்கல. நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா தியரி ஆஃப் மேட்ரிசஸ். தியரி ஆஃப் மேட்ரிசஸ்க்கு நம்ம எடுத்துக்கிட்டனால 2 days. நீங்க ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, நீங்க பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, நீங்க ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப என்ன ஆகும், நான் ஒரு பேசிக்கான ஓவர்வியூ கொடுத்துருவேன். அப்புறம் நீங்க எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவேன். படிச்சுட்டு டெய்லியும் மதியம் நான் இன்னைக்கு தியரி ஆஃப் மேட்ரிசஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுல ரிலேட்டடா நான் ஒரு பேசிக் நாலேஜ் கொடுத்துட்டேன். பிளஸ் நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்து நீங்க படிக்க வைக்கிறேன் அப்படின்னா அதை படிச்சுட்டு டெய்லி 2 மணில இருந்து 3 மணிக்குள்ள 2 to 3 PM என்கிட்ட நீங்க டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஸ்டூடெண்ட்டுக்கு 1 hour என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். 2 மணில இருந்து 3 மணிக்குள்ள உங்களுக்கு நான் வந்து லைவோ இல்ல யூடியூப் டெலிகிராம்ல லைவ்லோ சம்திங் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா யாராவது வாங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அந்த லிங்க்ல இருக்க டவுட் இருக்குன்னா டவுட் இருக்கவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிஸ்கஷன் 1 hour ஃபார் ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? டெய்லி குவிஸ் அட்டன் பண்ணிடணும். இப்போ நான் தியரி ஆஃப் மேட்ரிஸ் ஆரம்பிக்க போறேன். இப்போ தியரி ஆஃப் மேட்ரிசஸ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு சிலபஸ் பாத்தீங்கன்னா தியரி ஆஃப் மேட்ரிசஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. இதோட சிலபஸ் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா முதல் வார்த்தை என்ன இருக்கு அப்படின்னா சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக், ஹெர்மிஷியன், ஸ்கியூ ஹெர்மிஷியன், ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ், யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ இப்ப நம்ம படிக்க போற டாபிக் என்ன, இன்னைக்கு டேவோட கண்டென்ட் என்ன அப்படின்னா இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு படிக்கணும். டே 1 உங்க நோட்ல எழுதிக்கணும். இப்ப டே 1 போட்டுக்கோங்க. டே 1 யூனிட் 1. யூனிட் 1ஓட பேர் எழுதிக்கோங்க, அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி எழுதிக்கோங்க. அதுல 2 days ஹெட்டிங் போட்டுக்கோங்க. தியரி ஆஃப் மேட்ரிசஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு 2 days எழுதிக்கோங்க. தியரி ஆஃப் மேட்ரிசஸ் இல்லைன்னா மேட்ரிக்ஸ் தியரின்னு போட்டு பிராக்கெட்ல 2 days. அதுல டே 1 என்ன பண்றீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க. டே 1ஓட சிலபஸ் இதுதான்.
ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சிமெட்ரிக்ல இருந்து ஆரம்பிக்கணுமா மேம் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சிலபஸ் சிமெட்ரிக் தான். பட் உங்களுக்கு கேட்கற கொஸ்டின் பிரைமரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்க உங்க 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அணிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருப்பாங்க மேட்ரிக்ஸ்னு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், 10th ஸ்டாண்டர்டைய மேக்ஸ் புக் இருக்கு இல்லையா, அதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணணும். கோ த்ரூ மீன்ஸ் என்ன, சம்ஸ்லாம் நீங்க ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்ல. அதுல தியரி பார்ட் ஒன்று இருக்கு இல்லையா, சம் ஒர்க் அவுட் பண்றது கூட நம்ம அப்புறமா பிராக்டிஸ் பண்ண வந்துரும். ஆனா நம்ம என்ன படிப்போம், 10th படிக்கும் போது என்ன பண்ணிப்போம், சம் தான் பார்த்திருப்போம். இப்போ நீங்க டீச்சர்ஸா இருக்கிறதுனால மேக்ஸிமம் 10th 11th 12th ஹேண்டில் பண்றீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் யூனிட்டை நீங்க கண்டிப்பா படிக்கணும். இந்த யூனிட்டை நம்ம முடிக்கிறதுக்குள்ள இன்னைக்கும் நாளைக்குள்ள ஒரு தடவை நீங்க கோ த்ரூ பண்ணி பாத்துடணும். ஒரு தடவை ஃபுல்லா என்ன பண்ணும், அப்படியே டவுன்லோட் பண்ணி சும்மா என்ன பண்ணும், ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி நீங்க என்ன பண்ணும், அதோட எல்லா பேஜஸையும் பார்த்துட்டு வந்துடணும். அதுல ஏதாவது புரியல அப்படின்னு கேளுங்க. அது ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டே படிக்கிற பிள்ளைங்க அப்படிங்கிறப்ப உங்களால ஈஸியா படிக்க முடியும். உங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா, இன்னைக்கும் நாளைக்கும் முடியறதுக்குள்ள 10th 11th 12th இப்ப நீங்க என்சிஆர்டி தான் படிக்கணும் அவசியம் இல்லை. என்சிஆர்டி மெட்ரிகுலேஷன் புக் மட்டும் படிச்சாலே கூட போதும். மெட்ரிகுலேஷன் புக்கை மட்டும் நெட்ல நீங்க டவுன்லோட் பண்ணி அதை படிச்சாலே போதும். இதுல கோ த்ரூ பண்ணுங்க. அந்த மேட்ரிக்ஸ்ங்கிற யூனிட்டை மட்டும் எடுத்தீங்கன்னா 40 பக்கம் இருக்கும். அதுல அவங்க சம் எல்லாம் போட்டு ஆன்சர் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதனால ஒரு பார்க்கணும் 20 பக்கம் தான் இருக்கும் ஒரு யூனிட்ல. அந்த 20 பக்கத்தை நீங்க என்ன பண்ணணும், ஒரு தடவை கோ த்ரூ பண்ணணும். 10th ஸ்டாண்டர்ட் புக் பாருங்க, 11th 12th மேட்ரிக்ஸ் இதை வந்து நீங்க செல்ஃபா பார்க்கணும். பார்த்துட்டு அதுல ஏதாவது புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் விஷயம் அது. ஓகே, இப்போ சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்னா இப்போ உங்களுக்கு அது எந்த அளவு தெரியுது. இப்போ மேட்ரிக்ஸ்னு சொன்னோன்னே உங்க எல்லாரோட மைண்ட்ல என்ன வந்திருக்கும், யாருக்கு என்னென்ன வேர்ட்ல ஞாபகம் வருதோ அதை டைப் பண்ணுங்க. இப்போ மேட்ரிக்ஸ்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கு, சில பேருக்கு வந்து ஆர்டர் ஞாபகம் வந்திருக்கலாம், சில பேருக்கு ரேங்க் ஞாபகம் வந்திருக்கலாம், டிட்டர்மினன்ட் ஞாபகம் வந்திருக்கலாம், இன்வர்ஸ் ஞாபகம் வந்திருக்கலாம், ஏதோ பர்டிகுலர் வேர்ட் ஞாபகம் வரும் இல்லையா. நீங்களே உங்ககிட்ட கேளுங்க, மேட்ரிக்ஸ் சொன்னா எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு யோசிச்சு அதை நீங்க டைப் பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன்னா, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு அழுத்தமா உங்க மனசுல பதிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணா, இது வரைக்கும் பேசிக்கா உள்ள விஷயங்கள் அதெல்லாம். அப்போ அதை உங்களுக்கு ரீகால் பண்றதுக்காக தான் இன்னைக்கு குவிஸ் போஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த 11 o'clock போஸ்ட் பண்ற குவிஸ்ல உங்களுக்கான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதாவது மேட்ரிக்ஸோடைய பேசிக்கா தேவைப்படுற அந்த பேசிக் நாலேஜை கவர் பண்ற மாதிரி ஒரு 15 MCQ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். அது கம்ப்ளீட்டா உங்களுக்கு புக்ல இருந்து தான் கேட்டிருக்கேன், உங்களோட ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்டிருக்கேன். ஓகே, அந்த பேசிக் லெவல் எக்ஸாம்ஸை முதல்ல எழுதுங்க. ஓகே, பேசிக் லெவல் எக்ஸாம் டெஸ்ட் எழுதும்போது குவிஸ் எழுதுங்க. குவிஸ் எழுதும்போது என்ன பண்ணணும், ஒரு இடத்துல உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு இதே மாதிரி டைம் நோட் பண்ணிட்டு குவிஸ் 1 இந்த நோட்டையே நீங்க 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நான் கிளாஸ் எடுத்துட்டே இருக்கும்போது எழுதுறதுக்காக எழுதிக்கோங்க. அதையே ஃபேர் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணணும், நோட்டை பாதியா பிரிச்சோ இல்ல கொஞ்சம் எழுதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், நான் கிளாஸ் நடத்தினாலும் கிளாஸ் நடத்தும் போது கண்டிப்பா நோட்ல எழுதணும். கிறுக்கி எழுதலாம் யோசிக்காதீங்க, என்ன எழுதுறீங்களோ எழுதுங்க. கிளாஸ் நான் சொல்ல எழுதிட்டே வாங்க, ஒரு வார்த்தை சொல்ல அதை எழுதிட்டே வாங்க. ஏதாவது ஒன்னு இன்ஸ்பைரிங் இருந்துச்சு அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நீங்க ஃபேர் பண்ணி உட்காந்து எழுதிக்கோங்க. ஓகேவா, நீ இப்ப என்ன பண்ணீங்கன்னா, நோட்ல நீங்க என்ன பண்ணணும், குவிஸ்க்கு ஒரு பேஜ் ஓபன் பண்ணி 1ல இருந்து 15 வரைக்கும் எழுதிட்டு ஆன்சர் எழுதி அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே நான் வந்து கமெண்ட்லயே ஆன்சர் கொடுத்துருக்கேன். அந்த ஆன்சர் செக் பண்ணி ஸ்கோர் எவ்வளவு வருது அப்படிங்கறத நீங்க டெய்லியுமே போஸ்ட் பண்ணுங்க. நீங்க கரெக்டா டெய்லியுமே யூடியூப் சேனல்ல ரெகுலரா நீங்க வந்து அதோட கமெண்ட்ஸ் நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பேசிஸ்ல கம்மி ஃபீஸ்ல கூட உங்களுக்கு நான் கோர்ஸ்ல சேர்த்துப்பேன். நான் ரெகுலரா பண்ணிருக்கேன். டெய்லி எல்லா டேயுமே நான் வந்து இந்த டெஸ்ட் எழுதிருக்கேன், வேணா பாருங்க அப்படின்னு எங்ககிட்ட காட்டுறதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கணும். அப்போ குவிஸ் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. உங்க நோட்லயே பாதியா பிரிச்சுக்கோங்க, 2 நோட்டா பிரிச்சுக்கிட்டு அதுல ஒரு பக்கத்தை என்ன பண்ணுங்க, குவிஸ்க்காக வச்சுக்கோங்க. இல்லைன்னா குவிஸ்க்கு ஒரு 40 பக்கம் நோட் ஒன்று போட்டுக்கோங்க. 1 2 3 4 டே 1 குவிஸ் போடுறேன், 15 கொஸ்டினையும் ஒரே பக்கத்துல எழுதிக்கிட்டு ஆன்சர் போட்டு எத்தனை மார்க் வாங்கி அதெல்லாம் நீங்க என்கிட்ட காட்டினா ஒரு 20 நாள் 30 நாள் படிச்சதுக்கு அப்புறம் மேம் ரெகுலரா வந்து குவிஸ் அட்டெண்ட் பண்றேன், எனக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணுங்க, கொஸ்டின் ஃபீஸ்ல என்னால கட்ட முடியாது, என்னால இவ்வளவு கட்ட முடியும், நீங்க டிமாண்ட் பண்ணி நீங்க என்கிட்ட கேட்க முடியும். நான் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் டிமாண்ட் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரீயா முதல்ல படிங்க. இல்ல இன்னும் நாலேஜ் வேணும்னு நினைக்கும் போது அந்த டைம்ல பாத்துக்கலாம். சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு நீங்க என்ன புக்கை படிக்கலாம், ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க மேட்ரிக்ஸ் இருக்கு, நிறைய புக் இருக்கு. ஆலன் புக் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அலெக்ஸ்னு ஒரு புக் இருக்கு. மேட்ரிக்ஸ் நிறைய புக்ஸ் இருக்கு. அதுல நான் ப்ரிஃபர் பண்றது என்ன, மாடர்ன் அல்ஜிப்ரா ஆறுமுகம் அண்ட் ஐசக். இப்ப காட்டுறேன் பாருங்க ஒரு புக்கு, ஆறுமுகம் அண்ட் ஐசக். எஸ், சோ இந்த புக்கை நான் ரெஃபர் பண்றேன். மாடர்ன் அல்ஜிப்ரா ஆறுமுகம் அண்ட் ஐசக்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல இருந்து சாப்டர் 7 இருக்கு, அதுதான் உங்களுக்கு ஹேண்டில் பண்றேன். இந்த புக்கோட பேஜ் உங்களுக்கு ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகுதா? சரிதா? சரி, ஓகே. சோ இப்போ வந்து இதை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட நோட்ல ஒரு வார்த்தை, இன்னைக்கு காலைல ஒருத்தவங்க டவுட் கேட்டாங்க, அதை நான் கிளாரிஃபை பண்ணிருப்பேன். பட் இருந்தாலும் நான் அதை சொல்லிடுறேன். இந்த பேஜை முதல்ல நோட் பண்ணிக்கோங்களேன். இதுல நான் ஒரு வேர்டு எழுதியிருக்கேன். இதை பாத்தீங்கன்னா தெரியும், 100 days சேலஞ்ச் போட்டிருக்கேன் வித் 100 ஃபியூச்சர் பிடிஸ். எனக்கு ரெகுலரா படிக்கிற ஒரு 100 பேர் இருந்தா போதும். சோ அடுத்து அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிகனாமெட்ரியில தியரி ஆஃப் ஈக்குவேஷன் நீங்க பார்க்க போறோம். சோ இதை வந்து நம்ம 2 daysல முடிக்க போறோம். இதுல நம்ம பார்க்க போற டாபிக், இதுல ஒரு வேர்ட் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த வேர்டை உங்க நோட்ல எழுதுங்க எல்லாரும்.
முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய். என்னால முடியுமா 100 நாள் முடிக்க முடியுமா, நான் படிச்சதெல்லாம் ஞாபகத்துல இருமா, இதெல்லாம் சொல்லிட்டே இருக்காதீங்க. நான் எனக்கு அது அந்த வேர்டு திரும்ப திரும்ப பிடிக்காது. அழுத்தமா சொல்றேன், முடியும்னு நினைச்சீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றது நான் இருக்கேன். முடியவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, ட்ரை பண்ணுங்க, பிராக்டிஸாவது பண்ணுங்க. அதுக்கும் சப்போர்ட் பண்றது நாங்க இருக்கோம். அதை விட்டு உட்காந்து புலம்புறதுக்கோ உங்களோட பர்சனல் ஸ்டோரிஸ் கேட்கறதுக்கோ நாங்க அவைலபிளா இல்ல. இட்ஸ் அ ஃப்ரீ சர்வீஸ். ஃப்ரீ சர்வீஸ்ல புலம்பல்களுக்கு இடமில்லை. சரியா? இதே வந்து பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க கவுன்சிலிங் கொடுப்போம். அதாவது மந்த்லி ஒன்ஸ் வந்து கவுன்சிலிங் கொடுக்கறது பிளான் பண்ணிருக்கோம். எஜுகேஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது, அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம படிக்கிறதுக்கான கவுன்சிலிங் சொல்லிட்டு மந்த்லி ஒன்ஸ் கவுன்சிலிங். நீங்க வந்து ரெகுலர் ஸ்டூடெண்டா வந்து பெய்டு ஸ்டூடெண்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டு. பட் இது நான் இப்போ காமனா சொல்ற ஒரே ஒரு கவுன்சிலிங் வேர்டு, எப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது, அப்ப இது வந்து முடியலன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணா நம்மளால முடியும்னு தோணும். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க. முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய். திரும்ப 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 சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தையை. கண்டிப்பா உங்களால முடியும் நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா முடியும். முடியாது நினைச்சிட்டீங்கன்னா யாரு வந்து உங்களுக்கு தூக்கி எழுப்பி விட்டாலும் முடியாது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் படிக்க முடியுங்கிற எண்ணத்தோட படிக்க வாங்க. சரியா? முடியவே முடியாதுன்னு நினைச்சிட்டு வந்தீங்கன்னா எதுவுமே முடியாது. ஓகேவா? இப்போ உங்களோட பிடிஎஃப் நான் சென்ட் காட்டுறேன். இப்போ நோட் எடுத்துட்டு இப்ப நான் எதெல்லாம் மார்க் பண்றோம் அதை பாயிண்ட் முதல்ல எழுதிக்கணும். இப்போ நான் சொல்ல போறது டைரக்டா உங்களுக்கு மேட்ரிசஸ்னா என்ன, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நார்மலா சில பேருக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஞாபகம் வந்திருக்கும், ஜீரோ மேட்ரிக்ஸ் ஞாபகம் வந்திருக்கும், ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஞாபகம் வந்திருக்கும். இந்த மாதிரி பேசிக்கா உங்களுக்கு என்னென்ன விஷயங்களோ நீங்க 10th ஸ்டாண்டர்ட் புக் படிக்கும்போது பேசிக்கா சில விஷயங்கள்லாம் நீங்க கத்துப்பீங்க. இப்போ நம்ம போறது ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க கொடுத்துருக்க சிலபஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பட் இதுல உள்ள எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுப்பேன் உங்களுக்கு. ஓகேவா? நான் குரூப்ல போஸ்ட் பண்ணுவேன். இந்த பிடிஎஃப் காப்பீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சில ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி அதை உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண சொல்லுவேன். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க நோட்ல எழுதிக்கோங்க. முதல் விஷயம் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, உங்களுக்கு டிரான்ஸ்போஸ், கான்ஜுகேட் அது எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதுல இருக்கும். பட் இதான் இது நான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போற முதல் விஷயம் ஹெட்டிங்ல டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ். டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா முதல்ல எதை டிபெண்ட் பண்ணி நம்ம டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பிரிக்கிறோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். முதல்ல நான் என்ன பண்றேன், அதனுடைய ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸை டிபெண்ட் பண்ணி நான் 2 கேட்டகரியா பிரிக்க போறேன். ஓகேவா? அப்ப நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எழுதினதுக்கு அப்புறமா உங்க நோட்ல என்ன பண்ணுவோம், அடுத்து வந்து பேஸ்ட் ஆன் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்டரை டிபெண்ட் பண்ணி நான் வந்து 2 கேட்டகரியா பிரிக்கிறேன். ஒரு பேஸ்ட் ஆன் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஹெட்டிங் போட்டு இதை வந்து ஸ்டார் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு பாயிண்ட் நம்பர் 1ன்னு போடுங்க. அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 எழுதணும். அதாவது ஆர்டரை டிபெண்ட் பண்ணி நம்ம என்னென்னலாம் மேட்ரிக்ஸ் எல்லாம் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட பேர் எழுதிக்கோங்க. நான் சொல்ற வார்த்தையை மட்டும் நோட்ல எழுதின போதும் எல்லாத்தையும் உட்காந்து எழுதிட்டு கூடாது. ஓகே? சோ மேல நான் என்ன சொன்னேன், டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் சென்டர் ஹெட்டிங் போட சொன்னேன். லெஃப்ட் கார்னர்ல பேஸ்ட் ஆன் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பென், பிளாக் பென் அண்ட் ரெட் பென் எடுத்து சொன்னா ரெட் பென் வச்சு பாக்ஸ் பண்ணுங்க, ரெட்டால எழுதிட்டு பிளாக்கால பாக்ஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1ல நீங்க எழுத வேண்டிய பேர் என்னன்னா ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ் எழுதிட்டு ஒரு சின்ன ஹைஃபன் போட்டுட்டு நீங்க எழுத வேண்டிய வேர்டு 1x n மேட்ரிக்ஸ். நம்ம நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட் தான். 1x n ஒரு ரோ ஒரு காலம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ மேட்ரிக்ஸ் எழுதுனீங்க, ஒரு சின்ன ஹைஃபன் போட்டீங்க, 1x n மேட்ரிக்ஸ் எழுதுனீங்க. அதுக்கும் அப்புறமா நீங்க எழுத வேண்டிய வேர்டு என்னன்னா 1 ரோ n காலம்ஸ் எழுதுங்க. 1 ரோ n காலம்ஸ். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் நீங்களே எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 ஒரு மேட்ரிக்ஸ் நீங்களே எக்ஸாம்பிள் எழுதுங்க. ஓகே, இது பாயிண்ட் நம்பர் 1ல எழுதியாச்சு. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 2 என்ன பண்ண போறோம், 2 என்ன பண்ணணும், அதே மாதிரி எழுதுங்க. என்ன வரும், காலம் மேட்ரிக்ஸ் எழுத போறீங்க. இப்போ எழுத வேண்டிய வேர்டு என்னது, காலம் மேட்ரிக்ஸ். அடுத்து ஹைஃபன் போட்டு அதனுடைய ஆர்டர் என்ன வரும், m×1. அப்புறம் ஹைஃபன் போட்டு என்ன பண்ணணும், எத்தனை ரோ இருக்கு இந்த இடத்துல, மொத்தம் m ரோஸ் இருக்கு, 1 காலம் இருக்கு. அப்ப m ரோஸ் 1 காலம்னு எழுதுங்க. அப்புறம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எழுதுங்க. ஓகே, இப்போ ரோ மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு, காலம் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன, நம்பர் ஆஃப் ரோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம் எழுதுங்க. 3வது ஆப்ஷன் 3 எழுதிக்கோங்க. 3வது எழுதிட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு ஹெட்டிங் போடுங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு நம்பர் ஆஃப் ரோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்னு எழுதுங்க. நம்பர் ஆஃப் ரோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம். இதெல்லாம் ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட்டை டிபெண்ட் பண்ணி நம்ம எழுதுற கம்பேரிசன்.
ரோ காலம் ரோ 1 மேட்ரிக்ஸ் 1 அதுக்கப்புறம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இது 3 மட்டும் தான் பேஸ்ட் ஆன் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ணா இதனுடைய நேச்சர், அதாவது நேச்சர்னா யாரு, அதுல உள்ள எலமெண்டோட நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் மத்தவங்க எல்லாரையும் குறிக்க போறோம். ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், சில பேர் நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸை எடுத்து தான் பிரிக்க போறேன். இப்ப என்ன ஹெட்டிங் போடணும், சைடு ஹெட்டிங் அப்படின்னு சொன்னா இப்படி ஸ்டார் மாதிரி போட்டு based on the nature of element in ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் உடைய டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ். சாதாரண டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா மேட்ரிக்ஸ் என்ன ஒரு ஸ்கொயர் வரலாம், ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ் வரலாம், என்ன வரலாம்ல, 2 வரலாம். நார்மலா சொன்னா சைஸ் பொறுத்து பண்ணா ரோ 1 காலம் 1 தான் இருக்கு. ரோ மேட்ரிக்ஸ் டிபெண்ட் பண்ணி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு, ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ் இருக்கு. அதாவது நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலமும் சேமா இருந்தா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்படி இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவோம், நம்ம ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். அப்போ இப்ப நம்ம எழுத போற டைப் எதை டிபெண்ட் பண்ணி, டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் எலமெண்ட் இன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் நான் அழகு பண்ண போறேன். இப்ப நான் ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ் இருக்க போறது இல்ல. இதுக்கப்புறம் நான் சொல்ல போற டைப்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மேட்ரிக்ஸ்லாம் ஆல்ரெடி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் பேரை எடுத்து அவங்கள வகைப்படுத்துறோம். ஓகேவா? அப்போ இந்த ஹெட்டிங் புரிஞ்சுதா? பேஸ்ட் ஆன் the elements, the nature of elements in square matrix. இப்ப பார்க்க போறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் உடைய எலிமெண்ட்ஸ் பத்தி. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், டயகனல் நம்பர் 1 அதே மாதிரி போட்டுக்கோங்க. டயகனல் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. டயகனல் மேட்ரிக்ஸ் 1 டயகனல் மேட்ரிக்ஸ். இப்போ நீங்க எழுத வேண்டியது aij equal to 0 if and only if I not equal to j எழுதணும். அதாவது a11 ஒன்னும் வேற நம்பரா இருக்கு அப்படின்னா அதனுடைய வேல்யூ 0. a11 சேம் என்ட்ரியா இருக்கு அப்படின்னா சம் வேல்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். சேம் என்ட்ரி இல்லாம ஐயும் ஜேவும் வேற வருது அப்படின்னா அதனுடைய வேல்யூஸ் என்ன அப்படின்னா வேல்யூ பிகம் 0. அதாவது என்ன அர்த்தம், aij equal to 0. நீங்க சும்மா இதே மாதிரி ஞாபகம் வச்சுக்க கூடாது. இது எக்ஸாம்பிள் தான், எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கோங்க. ஆனா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்பாங்க, இதுதான் கேட்பாங்க. இதுதான் நமக்கு தெரியணும். அப்போ aij equal to 0 if and only if I not equal to j. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன், a11 போடுறேன். a11 யாரு, ஐயும் ஜேவும் சேமா இல்ல அப்படின்னா நமக்கு 0. சேமா இருந்தா 0 இல்லாத நம்பர் வரணும். அப்ப இங்க என்ன ஆகும், 0 இல்லாத ஏதோ நம்பர் வரப்போகுது இங்க a11ல. அதே a22 பாருங்க, a22 சேமா இருக்கிறதுனால இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்ப a33 நாட் ஈக்குவல் டு 0. அப்ப மத்த எல்லாருமே ஈக்குவல் டு 0. ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்ப மெயின் டயகனல்ல உள்ளவங்க மட்டும் 0 இல்லாத நம்பர், மேல உள்ளவங்க 0 இல்லாத நம்பர் வரலாம், 0 வரலாம், சம்டைம்ஸ் வரலாம். ஓகே, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பண்றீங்க, இது உங்களுக்கு கேட்டகரியா பிரிஞ்சு டயகனல் மேட்ரிக்ஸா மாறுது. அப்போ இதை நீங்க எழுதிக்கணும். அடுத்தது இங்க ஸ்டார் 1 போட்டீங்க இல்லையா, 1 போட்டு டயகனல் மேட்ரிக்ஸ் எழுதிங்க இல்லையா, எழுதுனீங்க. இப்ப நான் சொன்னதை இப்ப நீங்க என்ன பண்ணா 2 போட்டுட்டு 2 போடக்கூடாது, 1a போடணும். 1 போட்டு a போடணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க, டயகனல் மேட்ரிக்ஸ் எழுதினீங்க. இப்போ 1a டயகனல் மேட்ரிக்ஸ் நான் எடுத்து அதை நான் செக் பண்ணி பாக்குறேன். a டயகனல் மேட்ரிக்ஸ் இன் விச் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாவும் இருக்கும், டயகனல் மேட்ரிக்ஸாவும் இருக்கு. டயகனல் மேட்ரிக்ஸை எடுத்து நான் செக் பண்ணி பாக்குறேன். அப்போ 1a எழுதணும். அப்போ 1a எழுதி ஹெட்டிங்ல ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. 1 டயகனல் மேட்ரிக்ஸ் பிளாக் கலர் பென்ல எழுதிக்கணும். அடுத்து கண்டென்ட் ப்ளூல கூட எழுதிக்கோங்க. aij equal to 0 அதை ரெட் கலர் பென்ல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்து நான் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் எழுதிக்கேன். ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் அப்படி எழுதினோடனே என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. அப்ப என்ன பண்ணும், ஒரு ஹைஃபன் போட்டு பிரின்சிபல் டயகனல்ஸ் ஆர் சேம். மெயினா இருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல உள்ளவங்க எல்லாம் சேம் நம்பரா இருப்பாங்க. அதான் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ். சேம்னா 1 தான் வரணும்னு அவசியம் கிடையாது, அங்க எல்லா நம்பருமே ஒரே நம்பரா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப என்ன பண்றோம்னா, இப்ப நான் என்ன பார்த்தேன், 1 பார்த்துட்டேன், 1a பார்த்துட்டேன். இப்ப என்ன ஆகுனா அடுத்தது 2 போட்டுக்குங்க. 2 போட்டுக்குங்க. 2ல அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் அர்த்தம், இப்ப என்ன எழுதணும், இதை எழுதணும். aij equal to 0 where I is less than j.
அதாவது அந்த மெயின் டயகனல் இருக்குல்ல, பிரின்சிபல் டயகனல், அந்த பிரின்சிபல் டயகனல் ஆல் த என்ட்ரிஸ் அபவ் த பிரின்சிபல் டயகனல்ஸ் ஆர் 0. அதாவது இந்த கண்டிஷன் எழுதிக்கோங்க. உங்களுக்கு புரியல, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் எழுதணும்னு தோணுச்சு அப்படின்னா இந்த வார்த்தையை எழுதிக்கோங்க. இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வார்த்தையை அப்படி எழுதிக்கோங்க. ஆல் த என்ட்ரிஸ் அபவ் த பிரின்சிபல் டயகனல்ஸ் ஆர் 0. இந்த வார்த்தையா எழுதிக்கோங்க, உங்களுக்கு கொஞ்ச நாள் புரியுற வரைக்கும். அப்பர் ட்ரையாங்கல்னா உங்களுக்கு என்ன சொல்லுவோம், அப்பர் ட்ரையாங்கல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதுக்கு மேல உள்ளவங்க, அப்பர்ல உள்ளவங்க எல்லாமே உங்களுக்கு 0வா இருக்கணும். ஓகே, இப்ப இதே மாதிரி சிமிலரா மூணாவது பாயிண்ட் எழுதுங்க. நீங்க 1 வந்து டயகனல் எழுதுனீங்க, 1A ஸ்கேலர் எழுதுனீங்க, 2 வந்து அப்பர் ட்ரையாங்கல். இதே மாதிரி நீங்க மூணாவது லோயர் ட்ரையாங்கல் எழுதுங்க. லோயர் ட்ரையாங்கல் மேட்ரிக்ஸ் மூணாவது பாயிண்ட் நம்பர் 3 போட்டுக்கோங்க. லோயர் ட்ரையாங்கல் மேட்ரிக்ஸ்னு போட்டுக்கோங்க. அங்க என்ன வரும், இஃப் ஆல் த என்ட்ரிஸ் அபவுன் இருக்கு இல்லையா, அங்க என்ன பிலோன்னு வரும். இங்க அபவுங்கிற வேர்டு என்ன பிலோன்னு வரும். அப்ப I is less than 0ங்கிறது I is greater than 0வா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப என்ன ஆயிடுச்சு, இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எழுதிருப்பீங்க. இப்போ ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் இப்ப சொன்னோம் இல்லையா, லோயர் ட்ரையாங்கிள். லோயர் ட்ரையாங்கிள் வந்து AIJ equal to 0, I is greater than 0. அதே வேர்டிங்ஸ்ல சொல்லணும்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல if all the entries below the principal diagonal are 0 நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்ப நம்ம டெஃபினேஷன் வைஸ் பார்த்தாச்சு. இதெல்லாம் பிரைமரி டெஃபினேஷன்ஸ். இப்ப நீங்க பிரைமரிக்கு அப்புறம் என்ன பண்ணா அடுத்த லெவல்னா கொஞ்சம் ஹை லெவல் வந்துட்டீங்க. அப்ப என்ன ஆகுனா ப்ரையாரிட்டைஸ்ட் டெஃபினேஷன் ஹெட்டிங் போடுங்க. ப்ரையாரிட்டைஸ் டெஃபினேஷன் சென்டர் ஹெட்டிங் போடுங்க. சென்டர் ஹெட்டிங்ல போடுங்க. இப்போ இதுல என்னெல்லாம் அதிகமா வரும்னா, இப்ப நம்ம அங்க சிலபஸ்ல படிச்சோம் இல்லையா, அந்த நோட்ஸ் தான் வரப்போகுது. அப்போ ஒரு டெஃபினேஷன்ஸையும் ஃபர்ஸ்ட் நம்ம எழுத போறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஃபினேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மொத்தம் எங்க சிலபஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், என்னென்ன வேர்ட்ஸ் பார்த்தோமோ அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸினுடைய நம்ம சிலபஸ் பார்க்கணும். அதாவது என்னது, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஸ்கியூ சிமெட்ரிக் 1 2, சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக், அடுத்து ஹெர்மிஷியன், ஸ்கியூ ஹெர்மிஷியன், ஆர்த்தோகனல், யூனிட்டரி. மொத்தத்துல இருக்கு 2 4 6. இப்ப 6 டெஃபினேஷன் படிக்க போறோம். 6மே என்ன படிக்க போறோம், டெஃபினேஷன் தான் படிக்க போறோம். அதுக்கப்புறம் ஒன்னோட ப்ராப்பர்ட்டி படிக்க போறோம். சரியா? பார்க்கலாமா? ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்னா தம்ஸ் அப் கொடுங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கலாம், பட் இதுல இருந்து நான் கேட்கற கொஸ்டின்ஸ்க்கு நீங்க 50 கொஸ்டினுக்கு நீங்க ஃபுல் மார்க் வாங்கினா அது அடுத்த ஸ்டெப் போயிடலாம். ஏன்னா 5 கொஸ்டின் 6 டெஃபினேஷன் தானே இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. 6 டெஃபினேஷன் இருக்கு, ஒன்னு கீழே அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸோ இல்லைன்னா அதுல இருந்து ஒரு டெஸ்ட் வைக்கிற 50 மார்க் அப்படின்னா அந்த 50 மார்க் நீங்க எழுதணும். அந்த அளவுக்கு நீங்க தரவானா மட்டும் தான் அடுத்த டாபிக்ல நீங்க போகணும். சரியா? பார்க்க ரொம்ப ஈஸியா தெரியும், பட் கேர்லெஸ் மிஸ்டேக் நிறைய பண்ணுவீங்க. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோ. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்ப படிக்கும் போதுமே என்ன மாதிரி படிக்கணும்னா முதல்ல ஹெட்டிங். இப்ப நீங்க என்ன பண்ணணும், ப்ரையாரிட்டைஸ் டெஃபினேஷன் போட்டீங்களா, அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 போடுங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஹெட்டிங் போடுங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு நிறைய விதமான கம்பேரிசன். இப்ப நீங்க இந்த கிளாஸை முடிங்க, இந்த கிளாஸுக்கு அப்புறம் செகண்ட் செஷன் கிளாஸ் இருக்கும். செகண்ட் செஷன் கிளாஸ்ல நீங்க எல்லாம் எப்படி நோட்ஸ் எழுதுனீங்கன்னு தெரியாது. பட் நான் நோட்ஸ் எழுதி என்னோட நோட்ஸ் நான் உங்களுக்கு காட்டும் போது ஓ இப்படிதான் எழுதணுமா அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். சில பேருக்கு தெரியல, நான் ஏதாவது சொல்றது எழுதுறீங்கன்னா எழுதிட்டே வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நான் சொல்லும் போது அதை எப்படியா எழுதணும், நான் நடத்தும் போது எப்படி நீங்க எழுதுறீங்க, அதை நீங்க எப்படி ஃபேர் பண்ணி எழுதுறீங்கன்ற மாடலும் நான் உங்களுக்கு காட்டுவேன். ஓகே, அது இப்போ நீங்க ரஃபா எழுதுங்க. அப்ப எழுதுனாதான் அப்புறம் நான் காட்டும் போது ஓ இப்படி எழுதணுமா அப்படின்னு எனக்கு தோணும். அதுக்காக படிக்கும்போது மேம் சொல்ற எழுதிட்டு அப்புறம் ஃபேர் பண்ணும்போது இப்படி எழுதணுங்கிற ஐடியா உங்களுக்கு வரணுன்றதுக்காக அந்த ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஹெட்டிங் எழுதிங்க. இப்போ என்ன பண்ணா முதல்ல சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஹெட்டிங் போட்டதுக்கு அப்புறம் நீங்க எழுத வேண்டிய வேர்டு என்னன்னா A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். இங்க இதுல இல்ல, பட் நான் சொல்றது எழுதுங்க. A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்னா ஒரு ரோ அண்ட் காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். ரோ அண்ட் காலம் இன்டர்சேஞ்ச்னா AIJல I அப்படிங்கிறது ரோவை குறிக்குது, J அப்படிங்கிறது காலத்தை குறிக்குது. அப்ப அதை இடத்த மாத்தணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப AJIன்னு வரும். AIJ ஈக்குவல் டு AJI ஃபார் ஆல் I, J. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இங்க அது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ இதுல நான் 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பத்திரிக்கை 3 ஹிண்ட் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹிண்ட் என்னன்னா இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ரெண்டாவது என்னன்னா அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் டிரான்ஸ்போஸ் அப்ளை, டிரான்ஸ்போஸ் மீன்ஸ் ரோ அண்ட் காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணா ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ் எழுத முடியும். ஓகே, நோ ப்ராப்ளம் இல்ல. இங்க ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து சிமெட்ரிக் என்ன ஃபார்முலா, A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல எழுதணும் அப்படின்னா AIJ ஈக்குவல் டு AJI ஃபார் ஆல் I, Jங்கிற வார்த்தையை நான் எழுதணும். அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணிட்டேன், ஒரு டெஃபினேஷன் முடிச்சாச்சு.
ஓகே, அதுக்கு கீழே அவங்க ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ்ல ABBN ஏதாவது சும்மா எழுதிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா இதுல இந்த AB இருக்கு இல்லையா, இதை எழுதிக்கோங்க. ABBN இருக்குல்ல, இந்த 2x2 மேட்ரிக்ஸ் இப்போ எழுதிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது சிமெட்ரிக்கான டெஃபினேஷன் தான். என்ன படிக்க போறோம்னு முடிவு பண்ணோம் சிலபஸ். அதுல என்னென்ன டெஃபினேஷன்ஸ்லாம் இருக்கோ அந்த டெஃபினேஷன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறோம். ஓகே, இப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் டெஃபினேஷன் முடிஞ்சிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம். அடுத்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ரெண்டாவது ஹெட்டிங் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹைஃபன் போட்டு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், A ஈக்குவல் டு மைனஸ் A டிரான்ஸ்போஸ். A ஈக்குவல் டு மைனஸ் A டிரான்ஸ்போஸ். அடுத்து என்ன பண்ணுவோம், என்ன பண்ணலாம், அடுத்து சிம்பாலிக் நோட்டேஷன்ல மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் நோட்டேஷன் எழுதணும்னா AIJ ஈக்குவல் டு AJI தான். ரோ அண்ட் காலம் இன்டர்சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் முன்னாடி மைனஸ் எக்ஸ்ட்ரா வரும், AIJ ஈக்குவல் டு மைனஸ் AJI. அப்போ 3 பாயிண்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அப்புறம் A ஈக்குவல் டு மைனஸ் A டிரான்ஸ்போஸ், அப்புறம் இந்த மூணாவது மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன். 3 பாயிண்டா நான் பிரிச்சிருக்கோம். சிமெட்ரிக் முடிச்சாச்சா? ஸோ சிமெட்ரிக் முடிச்சாச்சா, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இல்லைன்னு சொல்ல சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக். ஓகே, ஸ்கியூ சிமெட்ரிக் இங்க இருக்கு, அது இங்க இருக்கு. தியரமா? ஓகே, ஸ்கியூ சிமெட்ரிக் இங்க இருக்கு. ஓகே, ரெண்டுமே ஒன்று தான், நீங்க எழுதிட்டீங்க. ஓகே, ஸ்கியூ சிமெட்ரிக் அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போதுன்னா ஹெர்மிஷியன் ஹெட்டிங் எழுதிங்க. ஹெர்மிஷியன் மூணாவது எழுத வேண்டியது ஹெர்மிஷியன், நாலாவது எழுத வேண்டியது ஸ்கியூ ஹெர்மிஷியன். இதுவுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். இந்த ரெண்டுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். இதுல என்னன்னா A ஈக்குவல் டு A பார் டிரான்ஸ்போஸ். A ஈக்குவல் டு A பார் டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்தா A ஈக்குவல் டு A பார் டிரான்ஸ்போஸ். ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸா இருந்தா A ஈக்குவல் டு மைனஸ் A டிரான்ஸ்போஸ். ஹெர்மிஷியன் அப்புறம் ஸ்கியூ ஹெர்மிஷியன் 4 எழுதிட்டீங்களா? மொத்தம் 6 டெஃபினேஷன் படிக்கணும். 4 டெஃபினேஷன் படிச்சாச்சு. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹைஃபன் போட்டுக்கோங்க. ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது A ஈக்குவல் டு A பார் டிரான்ஸ்போஸ். A பார்னு எடுத்தோம், கான்ஜுகேட் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும். உள்ள எல்லா நம்பர்ஸும் ரியல் பார்ட்டா தான் விட்டுருங்க, காம்ப்ளெக்ஸா இருந்தா மட்டும் இமேஜின் எடுத்து எழுதணும். அதான் A பார்ங்கிறது. அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். A பார் அது கான்ஜுகேட்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதனுடைய அடுத்த டெஃபினேஷன் ஆர்த்தோகனல் அப்புறம் யூனிட்டரி. ஓகே, அடுத்து என்ன இருக்கு, ஹெர்மிஷியன் ஸ்கியூ முடிச்ச அப்புறம் ஆர்த்தோகனலுக்கு அப்புறம் யூனிட்டரி. அடுத்து ஃபர்ஸ்ட் ஆர்த்தோகனல் எழுதிக்கோங்க. அடுத்த டெஃபினேஷன் 5வது டெஃபினேஷன் ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனல்னா என்ன? A real matrix A is said to be a orthogonal if and only. அப்ப இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஆனா at the same time அங்க என்ன இருக்கு பாருங்க, ரியல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எழுது. அப்ப நீங்க நோட்ல எழுதும்போது என்ன பண்ணணும், அதை நீங்க ஸ்டார் பண்ணி எழுதணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ரியல் மேட்ரிக்ஸ் எழுது. அப்ப நோட்ல நீங்க எழுதும்போது 5வது டெஃபினேஷன் எழுதும்போது 5ன்னு எழுதுறீங்களா, இப்ப 5ன்னு போட்டு ஹெட்டிங் என்ன போட்டிருப்பீங்க, ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்க்கான டெஃபினேஷன் அப்படின்னு எழுதிருப்பீங்க. 2 புள்ளி வச்சுட்டு கீழே எழுதும்போது ஃபர்ஸ்ட் எழுதும்போது ஸ்டார் போட்டோ இல்லைன்னா ஒரு பாக்ஸ் போட்டோ ரியல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எழுதுங்க. ரியல்ங்கிற வார்த்தையை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரியல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A is said to be orthogonal A equal to A bar. இப்ப சப்போஸ் ரியல்னு சொல்லியிருக்கேன், ரியல் இல்லாம நான் சொல்லுவேன். அடுத்து இப்ப இதுக்கான ரியல் இல்லாம காம்ப்ளெக்ஸும் வரலாம் இல்லையா, அதை நான் ரெண்டாவது பிரிச்சு சொல்லுவேன். ரியல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் A ஈக்குவல் டு I. அதே காம்ப்ளெக்ஸா இருந்தா A பார்னு வரும். ஓகேவா, அந்த இடத்துல A இருக்கு இல்லையா, அந்த இடத்துல A இன்டூ A பார் டிரான்ஸ்போஸ்னு வரும். ஓகேவா, A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் A ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ். அது ரியல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தா. இன்கேஸ் உங்களுக்கு அங்க ரியல் இல்லாம காம்ப்ளெக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்திருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலால A டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணிக்கீங்கன்னா அந்த இடத்துல A பார் டிரான்ஸ்போஸ் வரும். இது PGTRB ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படும், UGTRB ஸ்டூடெண்ட் தேவைப்படாது. உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபீல்ட்ல உங்களுக்கு ஆர்த்தோகனல் ஸ்பேஸ் கிடையாது. பட் இவங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல ஆர்த்தோகனல் ட்ராஜெக்டரின்னு ஒரு டாபிக் இருக்கும், அப்ப தேவைப்படும். உங்களுக்கு தேவைப்படாது. UGTRB ஸ்டூடெண்ட் இந்த ஒரு டெஃபினேஷன் போதும். ஓகேவா, இப்ப அடுத்தது ஆர்த்தோகனலுக்கு அப்புறமா அடுத்து என்ன அப்படின்னா யூனிட்டரி மேட்ரிக்ஸ். அடுத்தது யூனிட்டரி மேட்ரிக்ஸ் சொன்னோம் இல்லையா, இங்க சப்போஸ் உங்களுக்கு A பார் டிரான்ஸ்போஸ் சொன்னோம் இல்லையா, அதனுடைய சப் கண்டிஷன் தான் இது. அங்க நம்ம யாரை எடுத்துட்டோம், ரியல் நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம், ரியல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். இன்கேஸ் எனக்கு காம்ப்ளெக்ஸும் வந்துச்சு அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா A பார் டிரான்ஸ்போஸ்னு, உங்களுக்கு அதோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்களுக்கு ஆர்த்தோகனல் ட்ராஜெக்டரிஸ் வரும், அதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். இது வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். யூனிட்டரினா A பார் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A பார் டிரான்ஸ்போஸ் இன்டு A ஈக்குவல் டு I. ஓகே, இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். இப்போ 6 டெஃபினேஷனும் படிச்சாச்சு. இப்போ 6 டெஃபினேஷன் படிக்கிறது மேட்டர் கிடையாது.
இப்ப சம் ஏதாவது ஒன்று கொடுத்தாலும் போடுற அளவுக்கு நமக்கு தெரியணும். ஆனா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்க போறாங்க. அப்போ இது நம்ம தெளிவா படிக்கணும்னா என்ன ஆகும், இதனுடைய ப்ராப்பர்ட்டி படிக்கணும். பட் நான் எப்பவுமே என்ன சொல்வேன்னா சிலபஸ்ல கொடுத்துருக்க அந்த டெஃபினேஷன் படிக்கும்போது அதோட ஃப்ரண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு 2-3 டெஃபினேஷன் எக்ஸ்ட்ரா வரும். அந்த டெஃபினேஷனையும் சேர்த்து படிச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த மேட்ரிக்ஸ் தியரில சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் படிக்கும்போது இன்னும் 2-3 டெஃபினேஷன் எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட் டெஃபினேஷன் எடுத்தோம். அதாவது இது கூடவே இருக்கிற இன்னும் பழகிட்டு இருக்கிற இன்னும் 2-3 டெஃபினேஷன் அதையும் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா டெஃபினேஷன் எழுதிக்கலாமா? அந்த எக்ஸ்ட்ரா டெஃபினேஷனை ஹெட்டிங் போடுங்க. எக்ஸ்ட்ரா டெஃபினேஷன் இல்லைன்னா ஃப்ரண்ட் டெஃபினேஷன். நான் எப்பவுமே ஃப்ரண்ட் டெஃபினேஷன் மென்ஷன் அதே மாதிரி நீங்க ஃப்ரண்ட் டெஃபினேஷன் கூட போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம சிலபஸ்ல இருக்கு. ஆனா இவங்களை பத்தின அனாலிசிஸ் கத்துக்கும் போது இந்த 2-3 வார்த்தைகள் நம்ம தேவைப்படுது அப்படின்றதுக்காக எழுதுறதா. 6 டெஃபினேஷன் முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து 7வது டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ஐடம்பொட்டன்ட். ஐடம்பொட்டன்ட் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏவை ஐடம்பொட்டன்ட்னு சொல்லணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு வரணும். இதை எழுதிக்கோங்க. ஐடம்பொட்டன்ட். ஐடம்பொட்டன்ட் அடுத்தது ஐடம்பொட்டன்ட்க்கு அடுத்து 7வது டெஃபினேஷன். அடுத்து 8வது டெஃபினேஷன் நில்பொட்டன்ட். நில்பொட்டன்ட் நில்பொட்டன்ட்னா என்ன அப்படின்னா நில்பொட்டன்ட் ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்கு. அதை எத்தனை டைம் நீங்க மல்டிப்ளை பண்ண ஏ ஸ்கொயர் ஏ கியூப்னு போடுவோம்ல, அது மாதிரி ஏல எத்தனை டைம் எழுதும்போது 0 வருதோ சம் என்கிறது பாசிட்டிவ் நம்பர் ஏ பவர் n ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நில்பொட்டன்ட்னு சொல்லுவோம். ஏ பவர் n ஈக்குவல் டு 0 அந்த நம்பரை அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நம்பர் டைம்லயே ஒரு 0 ஆயிடும். அந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன பேருனா நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னு பேரு. இது 8வது டெஃபினேஷன். ஓகே 7, 8. இப்ப அடுத்து 9வது டெஃபினேஷன் இன்வெல்யூட்டரி. இங்க இருக்கு பாருங்க. இன்வெல்யூட்டரி. ஓகேவா? இன்வெல்யூட்டரி இந்த டெஃபினேஷன் பார்க்கணும். ஓகேவா? இப்போ மொத்தம் 9 டெஃபினேஷன் படிச்சிருக்கோம். இந்த 9 டெஃபினேஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அது டைப்ஸ் தான் வந்துட்டே இருக்கும். ஓகே இப்போ நம்ம டெஃபினேஷன்ஸ் மட்டும் தான் பார்த்திருக்கோம். அதோட ஃப்ரண்ட் ஆஃப் ஃப்ரண்ட் டெஃபினேஷன் ஒரு 3 டெஃபினேஷன் பார்த்திருக்கோம். பட் இப்போ என்ன பண்ணா உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். இது டெஃபினேஷன் மட்டும் தான் இப்போ சொல்லியிருக்கேன். நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் கொடுக்க போறேன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இதான். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இதுதான். அப்ப நான் ஹெட்டிங் என்ன பண்ணணும், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு என்ன பண்ணுவோம் இதுல அப்படியே எழுதிக்கணும். இதுதான் ஒரு ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கு. அப்போ பிங்கிற மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் ஆகு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்றது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி ஏ மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக், பிங்கிற மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற அந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ. இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். இது உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிஒய்க்யூல வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஏ சிமெட்ரிக், பி சிமெட்ரிக். இப்ப ஏபி பிளஸ் பிஏ சிமெட்ரிக்கா தான் இருக்கும். எந்த கண்டிஷனும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி ஏ சிமெட்ரிக்கா இருக்கு, கேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரால மல்டிப்ளை பண்ணும் போதும் எனக்கு அது சிமெட்ரிக்கா வரும். மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டி எனக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல வந்திருக்கு. ஓகே எப்படி இந்த ஒரு தியரத்துக்குள்ள இருந்து 4 வந்திருக்கு உங்களுக்கு. ஓகேவா? இப்ப என்ன பண்றீங்கன்னா அதே மாதிரி ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கும் ஒரு கண்டிஷன் இருக்கும். பாத்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்க இந்த 4. இங்க பாருங்க ஏ ஸ்கியூ சிமெட்ரிக், பி ஸ்கியூ சிமெட்ரிக்னா ஏவையும் பி ஆட் பண்ணி வர்றதும் ஸ்கியூ சிமெட்ரிக். கேங்கிறது கே ஏ வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் ஆனா கே பிலாங்ஸ் டு எஃப். கேங்கிறது ஒரு ஃபீல்டில் எடுத்துக்கணும், எஃப்ல எடுத்துக்கணும். அதே ஏ பவர் 2n இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். இங்க நோட் பண்ணுங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸ் யாரு? ஸ்கியூ சிமெட்ரிக். நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின்ல ஏ அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஏ ஸ்கியூ சிமெட்ரிக். ஆனா இப்ப ஏவோட பவர்ல 2n அப்ளை பண்றாங்க. ஏவோட பவர்ல 2n பிளஸ் 1, அதாவது 2n அப்படிங்கிறது ஈவன் பவர்ஸ். ஈவன் பவர்ஸ் வரும்போதெல்லாம் நான் எடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருந்தாலுமே ஈவன் பவர் பண்ணா சிமெட்ரிக்கா மாறும். ஆட் டைம் அதே நம்பர் அதே தடவை மல்டிப்ளை பண்ண ஏவால மல்டிப்ளை பண்ணா ஏ ஸ்கொயர், திரும்ப ஒரு தடவை ஏவால மல்டிப்ளை பண்ணா ஏ கியூப். அப்ப ஆட் டைம் வரும்போது அது உங்களுக்கு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்ப சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷன் இருக்கும். சரியா?
ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணா பாயிண்ட்ஸை நீங்க எழுதணும். உங்களுக்கு இந்த பேஜஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். இந்த பேஜஸ் எல்லாமே இப்போ குரூப்ல சென்ட் பண்ணும்போது அதே மாதிரி ஹெர்மிஷியன், அடுத்து ஹெர்மிஷியன் அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியன் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி அதனுடைய தியரம், அதனுடைய ரிசல்ட் ஆனது ஹெர்மிஷியனுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தேன் A = A டிரான்ஸ்போஸ். ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டி கீழே கொடுத்துருக்க பாருங்க. இதே மாதிரி மொத்தம் 8 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்க படிச்சீங்கன்னா இதுல இருந்து நான் 50 குவிஸ் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் மொத்தமா இதுல இருக்கிற பேஜஸ் 10 பேஜஸ் தான். 10 பேஜஸ் படிக்க போறீங்க. இந்த 10 பேஜ்ல இருந்து உங்களுக்கு 50 கொஸ்டின் கேட்க போறோம். இப்ப இந்த 10 பேஜும் இருக்கிற PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்ப நான் ஃபர்ஸ்ட் டெலிகிராம்ல உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஓகே, இப்ப நம்ம 11 o'clock ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப குவிஸ்க்கான டைம் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த கிளாஸ் நான் இப்ப முடிக்க போறேன். ஜஸ்ட் இது இப்போ எப்படி படிக்கணும்ன்றதுக்கான பிள்ளையார் சொல்லி மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்ப என்ன பண்ண போறீங்க, செல்ஃப் ஸ்டடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் இப்ப நான் கொடுக்குற அந்த 10 பேஜஸையும் படிச்சுட்டு அந்த 10 பேஜ்ல இருந்து எனக்கு குவிஸ்க்கு ரெடி ஆகணும். ஓகேவா, குவிஸ்க்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப நான் ஒரு 11 மணிக்கு ஒரு குவிஸ் இருக்கு. ஒரு நிமிஷம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, 11 மணிக்கு குவிஸ் என்ன பண்ணணும், எனக்கு ஸ்கோர் போர்டு எனக்கு அங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் போடணும், உங்க நோட்லயும் நீங்க எழுதிக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இப்போ இதோட நோட்ஸ் நான் சென்ட் பண்ணுவேன். அதை படிச்சுட்டு எனக்கு அந்த இடத்துல ரெடி ஃபார் நெக்ஸ்ட் கிளாஸ்ன்னு போடணும். யூடியூப்ல நீங்க என்ன பண்ணணும், மேம் ஃபர்ஸ்ட் இந்த நான் வந்து பேசிக் முடிச்சுட்டு இதே வீடியோ நான் வந்து அங்க அப்லோட் பண்ணுவேன். இந்த பர்டிகுலர் இப்ப பேசிட்டு இருக்கல இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். அது கீழே என்ன பண்றீங்கன்னா எனக்கு வந்து ரெடி ஃபார் செகண்ட் கிளாஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு இதை முடிச்சதுக்கு அப்புறம் மதிய டைம்ல நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்க லைவ் வரணும் அவசியம் இல்லை. மதியம் கிளாஸ்ல இந்த பர்டிகுலர் டாபிக் பேஸ் பண்ணி ஒரு 50 MCQ கொஸ்டின்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி கேட்பாங்கன்னு இருக்கும். ஓகே, அதை நம்ம பார்ப்போம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சம்டைம்ஸ் இருக்கும், இல்லைன்னா MC கொஸ்டினா இருக்கும். ஒரு கலந்து ஒரு 50 கொஸ்டின் இருக்கும். அப்ப கம்ப்ளீட்டா அந்த 6 டாபிக்கை முடிச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா, 50% ஆஃப் தியரி ஆஃப் மேட்டர்ஸ் இன்னைக்கு முடிச்சிடலாம். ஓகேவா, இதை 50 கொஸ்டின் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 50% முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னும் டீப் நாலேஜ் வந்து ப்ரீவியஸ் POQ கொஸ்டின்ஸ் வரும். அது POQ செஷன் வந்து நான் ஒரு யூனிட் ஃபுல்லா, அதாவது யூனிட் 1ல தியரி 4 யூனிட் சொன்னேன் இல்லையா, தியரி ஆஃப் மேட்ரிசஸ், ஈக்குவேஷன்ஸ், அப்புறம் வந்து ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் கலந்துருக்கு இல்லையா, அந்த 4ஐயும் முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு கோர்ஸ் போடுவேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 2020 ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் 2026 கொஸ்டின்ஸ் வச்சிருக்க மாதிரி. அது வந்து பெய்டு கோர்ஸ் தான். யாராவது வேணுங்கிறவங்க தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா வேண்டாம். 2026 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நீங்க சால்வ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பட் லைவ் கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம ஹாஃப் யூனிட் முடிக்க போறோம். சரியா, தேங்க்யூ சோ மச். போய் குவிஸ் அட்டன் பண்ணுங்க. படிக்கிறதுக்கு எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாளையில இருந்து டெய்லியுமே ஒரு 10 o'clock நான் மேக்ஸிமம் ரெக்கார்டிங் செஷனா கொடுத்துருவேன். நீங்க வேலைக்கு தான் போறீங்க அப்படின்னா கூட நீங்க எடுத்து பாத்துக்கலாம். இன்னைக்கு 10 மணிக்கு நான் போஸ்ட் பண்றேன்னா நாளைக்கு 10 மணி வரைக்கும் அந்த வீடியோ இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். செகண்ட் டேவோட வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேவோட வீடியோ நான் பிரைவேட் பண்ணிடுவேன். 24 hours படிக்கணுங்கிற டிசிப்ளின் வரணும். ஏன்னா ஃப்ரீயா கிடைக்குது, ஈஸியா கிடைக்குது, எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்னு என்ன இப்போ உங்க நோட்ல எழுதுங்க. இலவசமாக கிடைப்பதற்கு மதிப்பில்லை என்பது பலருடைய உண்மையான, பலரை சொல்றாங்க இல்லையா, இலவசமாக கிடைப்பதற்கு மதிப்பில்லைன்னு சொல்றாங்க. நமக்கு இலவசமாக கொடுத்ததுதான் நம்மளுடைய அம்மா நமக்கு கொடுத்த தாய்ப்பால். அந்த தாய்ப்பாலுக்கு நம்ம எவ்வளவு மதிப்பு இப்போ வரைக்கும் கொடுக்குறோம். இத்தனை வயசானதுக்கு அப்புறமும் அம்மா கிட்ட இருந்து நம்ம குடிச்சா தாய்ப்பாலுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோமோ அதே மாதிரி நிறைய பேர் கலைமகளோட அருள், அதாவது சரஸ்வதி தேவியோட அருளை நிறைய பேருக்கு இலவசமா கொடுக்குறாங்க. அந்த இலவசமா கொடுக்குற இடத்த நீங்க மதிப்பு கொடுங்க. மதிப்பு மீன்ஸ் என்ன அப்படின்னா அதை நம்ம ஓகே நமக்கு கிடைச்சிருக்கா இந்த கிஃப்ட்டுக்கு மனசார கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இந்த நிமிஷத்துல அவங்க இதை கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி மனசார தேங்க் காட் சொல்லிக்கோங்க. ஒவ்வொரு டைம் கிளாஸ் அட்டன் பண்ணும்போதும் ஸோ இந்த மொமெண்ட்டை கொடுத்த காடுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளாஸை நம்ம குவிட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாருமே ஒரு ஹார்ட் பிரஸ் பண்ணி காடுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் காட்னு தேங்க் விஷ் பண்ணுங்க. இந்த கிளாஸ் நான் குவிட் பண்ணி இந்த இதை அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன். குவிஸ் எழுதுங்க. இப்ப 10 பேஜ் அனுப்புறேன். அந்த 10 பேஜ் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா படிச்சுட்டு எனக்கு குவிஸுக்கு ரெடி ஆகணும். மதியம் நான் ஒரு 3 மணி 3:30க்குள்ள நான் உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் பார்ட்டை நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அப்ப 50% ஆஃப் லெசன் கம்ப்ளீட்டட். ஓகேவா, நீங்க அதுக்கு நடுவில் என்ன பண்ணணும், 10th 11th 12th மேட்ரிக்ஸ் புக்கை நீங்க ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிடணும். சரியா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ சோ மச். ஸோ ஃப்ரீயா இருந்தீங்க இன்கேஸ் பாசிபிள் அப்படின்னா எனக்கு ஃப்ரீ கிளாஸோட டீடைல்ஸ் மீன்ஸ் ஃபீட்பேக்ஸ் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அப்கமிங் படிக்க ஆரம்பிச்சதுக்கு என் டவுட் இருந்தா 2 to 3 எனக்கு கேளுங்க. எப்பவுமே 2 to 3 தான் டவுட் கேட்கணும், வேற டைம் கேட்கக்கூடாது. ஓகேவா, மற்ற டைம் எனக்கு மற்ற ஒர்க்ஸ் இருக்கும். எக்ஸாக்டா 2 மணில இருந்து 3 மணிக்குள்ள மட்டும் டவுட் கேட்கறவங்க கேட்கலாம். நான் கம்யூனிட்டி பேஜ்ல போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் டெலிகிராம் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். டவுட் இருக்கவங்க டெலிகிராம்லயே கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப்ல கேட்க வேண்டாம், டெலிகிராம்ல கேளுங்க. அப்பதான் ஒருத்தர் கேட்கறது மத்தளவுக்கு தெரியும். தனித்தனியா கேட்டா ஒரே டவுட் நான் பல பேருக்கு சொல்லி தர மாதிரி இருக்கும். 2 to 3 இந்த குரூப் நான் ஓப்பன் பண்ணுவேன். சரியா, so wish you all the best and have a nice day. Thank you and thank you so much. Thank you all.